ஹாய், ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். இந்த படம் தெரியாதவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, சண்டை போர் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்திலே இதெல்லாம் ஊறி இருக்க ஒரு இனம் தான் வைக்கிங். இந்த இனத்துல இருக்க ஒரு ஊர் தலைவரோட கோழை பையன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அந்த ஊர் மக்கள் யாருக்குமே அது பாத்தீங்கன்னா டிராகனாலே பிடிக்காது. சோ இப்படி இருக்க இந்த ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு டிராகனை தன்னோட ஃப்ரெண்டா வந்து மாத்திக்கிறான். அண்ட் அத்தோட அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிய வருது, தங்களோட ஊரை விட்டு தள்ளி ஒரு பெரிய ஒரு ஐலாண்ட்ல ஒரு பெரிய ஒரு டிராகன் வந்து கொஞ்ச நாட்கள்ல அவங்களோட ஊரை வந்து அட்டாக் பண்ணி அது வந்து சுக்குநூறா மாத்த போகுது அப்படின்றது. அவங்க அப்பா கிட்ட தன்னோட டிராகனை வந்து சொல்லி தன்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து சமாளிச்சானா, அவங்க டீமோட சேர்ந்து அந்த டிராகன் வந்து கொலை பண்ணானா இல்லையான்றத ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன படம் தான் 2010ல வந்து ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அப்படின்ற சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி. 100% நான் ப்ராமிஸ் பண்றேன், இந்த மூவி பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹார்ட் ஃபீலிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம ஓப்பனிங் சீனுக்குள்ள ஜம்ப் பண்ணிடலாம். ஓப்பனிங் சீன்ல பாத்தீங்க அப்படின்னா யாரோ நமக்கு வந்து ஸ்டோரி பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அழகான கிராமம் பெர்க் அப்படின்றது. அந்த கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா 300 வருஷமா வைக்கிங் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்க வீடுங்க எல்லாமே புதுசாவே இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்றத சொல்லிட்டு இருக்கும் போதே டிராகன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க ஆடுகள், அதுக்கப்புறமா அங்க இருக்க ஒரு சில பண்ணை விலங்குகளை வந்து பாத்தீங்கன்னா அதுங்கெல்லாம் தூக்கிட்டு போயிடுதுங்க. சோ அப்படியே கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோ வந்து காட்டுறாங்க ஹிக்கப். இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊர்ல இருக்க ரொம்ப ரொம்ப பயந்த சுபாவம் கொண்ட ஒரு பையன். டிராகன்ற பேரை கேட்டாலே தூரமா போய் ஒளிஞ்சுக்குவான். அங்க போர் செய்யறவங்க எல்லாருக்குமே வந்து அதுக்கப்புறமா ஆக்சன் சொல்லிட்டு எல்லா கருவிகளுமே வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். இவன் அந்த இடத்துல இருக்க ஒரு பட்டறையில சும்மா வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த ஒரு பணமுமே இல்லாம அந்த ஊர் தலைவரோட பையன் தான் அது. சோ அந்த ஊர் தலைவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, நம்ம பையன் ஏதாவது கத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அங்க வந்து சேர்த்து இருந்திருப்பாரு. சோ அங்கதான் கோபர் அப்படின்னு ஒருத்தர் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா, அதாவது அந்த ஊர் தலைவரோட ஒரு இணைப்பேராத நண்பன் தான் இந்த கோபர். நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்க வைக்கிங்ஸ் மாதிரியே டிராகன் வந்து வேட்டையாடி அவங்க எல்லாரும் மாதிரியும் பேர் புகழ் வாங்கணும் அப்படின்றது ஆசை. சோ அப்படியே ஸ்டோரி நம்ம கிட்ட சொல்லிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு கொஞ்சம் பேரை வந்து காட்டுறாங்க அந்த சைட்ல. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அது. சோ அதுல இருந்து ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த கூட்டத்திலேயே இருக்க ரொம்ப ரொம்ப வீர தீர செயல்கள் செய்யக்கூடிய ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட பேர் பாத்தீங்கன்னா ஆஸ்டர். சோ அந்த பொண்ணை பத்தி நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இவதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க வேண்டியவ, நான் ஒரு கோழையா இருக்கிறதுனால அவகிட்ட போய் என்னால பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அப்ப கோபர் என்ன பண்றாரு அப்படின்னா, வெட்டியா எதையும் பார்த்துட்டு இருக்காம இந்த கதைகளை எல்லாம் கொண்டு போய் ஷேர் பண்ண அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. சோ அப்பதான் நைட் ஃபியூரி அப்படின்றத பத்தி சொல்றான். அந்த டிராகன் எல்லா இனங்களுமே ஒரே ஒரு டிராகனை பார்த்து பயப்படும் அப்படின்னா அது நைட் ஃபியூரி மட்டும் தான். சோ அந்த நைட் ஃபியூரியை நம்ம எப்படியாவது வந்து கொலை பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக நம்ம ஹிக்கப் என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா, ஒரு புது விதமான ஒரு கன் மாதிரி வந்து பண்ணியிருந்திருப்பான். ஆனா அவன் அப்படி பண்றது இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்குது அந்த ஊர் மக்கள் யாருக்குமே வந்து பிடிக்காது. சோ நைட் ஃபியூரி அந்த இடத்துக்கு வந்த உடனே கோபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இங்கே இருந்து இந்த இடத்த வந்து பாத்துக்கோ, நான் வெளில போய் போர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டாரு. அப்படியே ஹிக்கப் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆமா நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டருக்கு பின்னாடி அந்த டூல் எடுத்துட்டு வெளில ஓடிறான். ஹிக்கப் அவனோட மிஷினை ஒரு கடல் கரைக்கு சைட்ல கொண்டு போய் நேரா அந்த நைட் ஃபியூரிக்கு வந்து ஏம் பண்ணிட்டு இருக்கான். இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த நைட் ஃபியூரி யாருமே பார்த்தது கிடையாது. ரொம்ப ரொம்ப கருப்பா இருக்குமா, அது எப்படி வருது, எங்க வருது, என்ன சைஸ்ல இருக்குன்றது கூட யாருக்குமே வந்து தெரியாது அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்லி இருப்பாங்க. அப்ப அது நைஸா வந்து அங்க இருக்க ஒரு பெரிய டவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நெருப்ப வந்து விட்டுடும். நெருப்ப விடும்போது அதுல இருக்க ஒரு சின்ன பிளாஷ் மூலமா அதோட உருவம் வந்து தெரியறத வந்து ஹிக்கப் வந்து பாக்குறான். பார்த்த உடனே அவன் செஞ்சு வச்சிருக்க அந்த ஒரு கண்ணை வந்து வச்சு அதை அப்படியே ஷூட் பண்றான் பாருங்க. ஒரு வலை மாதிரி வந்து அப்படியே வந்து சுத்தி போயிட்டு இருக்கு. அந்த வலை பாத்தீங்க அப்படின்னா அந்த டிராகன் மேல பட்டு அது ஒரு ஓரமா வந்து விழுந்துடுது. விழுந்ததும் பாத்தீங்க அப்படின்னா ஹிக்கப் வந்து பெருசா வந்து கத்திட்டே இருக்கான், ஹே நான் வந்து நைட் ஃபியூரி வந்து கொலை பண்ணிட்டேன், இது வரைக்கும் எவனுமே பார்க்காத ஒண்ணு வந்து நான் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசா நம்ம ஹிக்கப் வந்து கத்திட்டே இருக்கும்போது சைட்ல இவன் சவுண்ட கேட்டு இன்னொரு டிராகன் வந்து வந்துடுது. இந்த டிராகனை பார்த்துட்டு இவன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஓடிட்டே இருக்கான். இவன் அப்படி அந்த டிராகன் கிட்ட வந்து பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு காமெடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கீழே வந்து பாத்துட்டு இருக்காரு. இவனை ஏன்டா வெளில விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ரொம்ப கோபத்தோட நேரா ஹிக்கப்ப காப்பாத்துறதுக்கு அப்படியே வந்து மேல வந்துட்டாரு. அந்த டிராகன் அப்படியே வந்து நெருப்ப வந்து கக்கிட்டு இருக்கு. இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவருக்கு பின்னாடி இருக்கான். கரெக்டா நம்ம ஹிக்கப்போட அப்பா வந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த டிராகனை வந்து அடிச்சு நவுத்திடுறாரு. இந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இவன் அந்த டிராகனை கூட்டு வந்ததுனாலே இவங்க அப்பா அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஊர் மக்கள் பிடிச்சு வச்ச அந்த டிராகன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுங்களோட வலையெல்லாம் அறுக்கப்பட்டு அதெல்லாம் பறந்து இருக்க உணவுகள் எல்லாம் திருடிட்டு ஓடிட்டு இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹிக்கப்போட அப்பா வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. ஊர் மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிக்கப் போட்டு திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. சாரி பா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனு மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சொல்றான், நான் வந்து நைட் ஃபியூரி வந்து அட்டாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ ஒரு கொசுவை கண்டாலே தூரமா ஓடி ஒளிஞ்சிருவ, நைட் ஃபியூரி யாருமே பார்த்து இல்லாத டிராகனை இவன் வந்து கொலை பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹிக்கப்ப பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கோபர் என்ன பண்றாரு அப்படின்னா அவனை வந்து அவனோட ரூமுக்கு வந்து கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப ஹிக்கப் வந்து சொல்லிட்டு இருக்கான், அவர் வந்து என்ன ஆர்டர் பண்ணாரா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப அவர் மாதிரி மசில்ஸோட வரணும் அப்படின்னு, இப்போ நான் ஒரு பல்லு குத்தர் குச்சி மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதோ பாரு, இது வந்து நீ எப்படி இருக்க அப்படின்றத பொறுத்து இல்ல, உன்னால வைக்கிங் மாதிரி வர முடியல, அதுக்கப்புறம் விட்டுடா, நீ எதுக்கு அதை ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிக்கப்புக்கு வந்து புரியுற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து உங்கள ஒருத்தனா மாறணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப கவலையோட அவனோட டோரை வந்து மூட்டு போயிடுறான் உள்ள. அப்ப அன்னைக்கு நைட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹிக்கப்போட அப்பா வந்து ஊர் மக்கள் கிட்ட எல்லார்ட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இப்படி வந்து பனிக்காலம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, சோ நம்ம ஏதாவது வந்து பண்ணி அந்த டிராகன் வந்து ஒழிச்சு கட்டணும், அதனால அந்த டிராகனோட கூடு அதாவது நெஸ்ட் தேடி நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் கிட்ட எல்லார்ட்டையும் வந்து பேசி ஒரு பிளான வந்து போடுறாரு. சோ அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோபர் அண்ட் அதுக்கப்புறமா ஹிக்கப்போட அப்பா வந்து சேர்ந்து 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க ஹிக்கப்ப பத்தி தான். அப்ப கோபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் வந்து உங்களை மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கான், ஆமா அவன்கிட்ட எதுவுமே இல்ல, ஒரு குச்சி மாதிரி தான் இருக்கான், ஆனா நம்ம ஏன் அவனுக்கு வந்து டிராகன் ட்ரைனிங் கொடுக்க கூடாது அப்படின்னதுமே அவர் வந்து டென்ஷன் ஆயிடுறாரு. எங்க அப்பா என்கிட்ட வந்து எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தாரு தெரியுமா, நான் அப்ப எப்படி எல்லாம் இருந்தேன் தெரியுமா, ஆனா இவனுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தா ஒரே நாள் இல்லாம போயிடுவான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கோபர் வந்து ஒரு மாதிரி நம்ம ஹீரோட அப்பா கிட்ட சமாளிச்சு ஹிக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா டிராகன் ட்ரைனிங்க்கு வந்து செலக்ட் பண்ண சொல்லிடுறாரு. அப்படியே அடுத்த ஷாட் காட்டுறாங்க, நான் வந்து டிராகன் அடிச்சிட்டேன், அது கண்டிப்பா நைட் ஃபீவர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள போய் நேத்து அடிச்ச டிராகன் வந்து தேடிட்டு இருக்கான். கீழே வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு இந்த டிராகன் வலிக்கிட்டு போன இடம். சோ அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போய் எட்டி பாக்குறான் பாருங்க, அந்த கருப்பு டிராகன் அதுல படுத்துட்டு இருக்கு. ரொம்ப பயந்துடுறான், ஏன்னா இவ்வளவு க்ளோஸா இது வரைக்கும் அவன் டிராகனை பாத்துருக்கவே மாட்டான். அந்த டிராகன் உண்மையாவே செத்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அவன் இடுப்புல ஒரு கத்தி வந்து சோரிக்கு வச்சிருந்திருப்பான். அப்படியே கத்திட்டு போறான், நான் வந்து வைக்கிங் பா, எங்க அப்பா மாதிரியே நானும் வந்து ஒரு வீர தீர செயல் வந்து செஞ்சுட்டேன், யாருமே இது வரைக்கும் பாக்குற ஒரு டிராகனை அடிச்சு நவுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கான். அது வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சிருது. உடனே பின்னாடி போயிடுறான். பாத்தீங்கன்னா அந்த டிராகன் இன்னும் வந்து சாகல, அதோட ரெக்கைகள் மட்டும்தான் வந்து அவன் போட்ட அந்த வலையில வந்து கட்டப்பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு என்ன பண்றான், நான் ஒரு வைக்கிங் தான், நான் ஒரு வைக்கிங், இதோட இதயத்தை எப்படியா வந்து அறுத்து கொண்டு போய் என்னோட ஊர் மக்கள் கிட்ட வந்து காட்டி இது நைட் ஃபீவர் தான், இதை வந்து நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள அவனே மோட்டிவேட் பண்ணிட்டு குத்தலான்னு சொல்லிட்டு போறான். அந்த டிராகன் கண்ணை முடிச்சு ஒரு லுக்கா விடும் பாருங்க நம்ம ஹிக்கப்க்கு. இவனும் அப்படியே அதை பார்த்து மயங்கிடுறான். வேற வழியே இல்ல, அந்த டிராகனோட கயிறுங்கெல்லாம் அவுத்து விட்டுட்டு அதை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவுத்து விடுறான் பாருங்க. விட்ட அடுத்த செகண்டே அவன் கழுத்து மேல அதோட கையை வந்து வச்சு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு பாத்துட்டு இருக்க அந்த டிராகன் ரொம்ப பெருசா அவனோட முகத்துக்கு முன்னாடி பெருசா வந்து கத்திட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து பறந்து போயிட்டுது. ஆனா அதெல்லாம் பறக்க முடியல, அங்கேயும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா பாறைகள் அடிபட்டு அந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து விழுந்துருது. இதை பார்த்தா நம்ம ஹிக்கப் பாத்தீங்கன்னா மயங்கி அப்படியே வந்து கீழே வந்துடுறான். ஒரு மாதிரி அந்த இடத்துல எந்திரிச்சு அவனோட வீட்டுக்கு வந்து போயிடுறான். சோ வீட்டுக்கு போனதும் ஹிக்கப்போட அப்பா வந்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவனும் டிராகன் பக்கத்துல இருந்து வந்துட்டதுனால டிராகன் அப்படின்னு வார்த்தையே பேசக்கூடாது அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். ஆனா ஹிக்கப்போட அப்பா வந்து உன டிராகன் ட்ரைனிங்க்கு வந்து செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்றாரு. இவ்வளவு நாள் இவன் கேட்டு இருந்த விஷயம் தான் அது. ஆனா என்னவோ தெரியல, இவனுக்கு வந்து இப்ப வந்து அதை பண்ணணும் அப்படின்னு வந்து தோணல. ஆனா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோடலை வந்து கொடுத்துட்டு நாங்கெல்லாம் டீமா சேர்ந்து டிராகனோட நெஸ்ட வந்து கண்டுபிடிக்க போறோம், வரும்போது நீ ஒரு வெல் ட்ரெயின் டிராகன் ஹண்டரா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப ஹிக்கப் சொல்றான், நீங்க வரும்போது நான் இருக்கணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்த நாள் ஹிக்கப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராகன் ட்ரைனிங்ல தான் வந்து காட்டுறாங்க. நம்ம கோபர் தான் வந்து இருக்க அந்த எல்லா ஸ்டூடெண்ட் சேர்ந்து வச்சு டிராகன் ட்ரைனிங் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹிக்கப்போட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து அங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, தோப்பாடுறா ஹிக்கப் பண்ணிட்டான், நேத்து நைட் பீரியட் அடிச்சா இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய டிராகன் அடிக்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹிக்கப்ப வந்து போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவனோட கிரஷுமே வந்து அங்க இருக்கா. சோ அவன் அப்படியே பாத்துட்டு இருக்கா. கோபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நான் உங்க எல்லாருக்கும் வந்து டிராகன் வந்து திறந்து விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் வந்து திறந்து விட்டுட்டாரு. சோ ஒரு குண்டா இருக்க டிராகன் அப்படியே பறக்க முடியாம பறந்து எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. அப்ப மேல இருந்து கோபர் ஓவர் இன்ஸ்ட்ரக்ஷனா வந்து கொடுத்துட்டு இருக்காரு. சோ எல்லாரும் வந்து ஷீல்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹிக்கப்பும் போய் ஷீல்ட் எடுக்கிறான். ஆனா அவனால அந்த ஷீல்ட கூட வந்து தூக்க முடியல. சோ ஒரு மாதிரி கவர் பண்ணிட்டு அந்த டிராகன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ஆஸ்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. அதாவது அந்த டீம்லயே இருக்க ஒரு பெஸ்ட் வாரியர் அப்படின்னா அது ஆஸ்டேஜ் தான். அப்போ ஒரு ஷாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குண்டு டிராகன் நம்ம ஹீரோ அடிக்க வந்துருமா. அந்த சமயத்துல கரெக்டா நம்ம கோபர் போய் அந்த டிராகன் வந்து தள்ளி மறுபடியும் அந்த கூட்டிக்கு வந்து போட்டுட்டு ஹிக்கப் கிட்ட வந்து ரொம்ப கடுமையா வந்து பேசிட்டு இருக்காரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னை கஷ்டப்பட்டு இந்த டிராகன் ட்ரைனிங் வந்து கொண்டு வந்து விட்டுருக்கேன், நீ அதுக்குள்ள வந்து செத்து போயிடுவ போல, எப்பவுமே ஒரு டிராகன் உங்ககிட்ட வருது அப்படின்னா அது உன்னை கொலை பண்ண தான் வரும், உன்னை பார்த்துட்டு அது சும்மாவே போயிடாது அப்படின்னு வந்து கோபர் வந்து சொல்லிட்டாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தோணுது. ஏன்னா இவன் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த நைட் ஃபீரியை பார்க்க போயிருந்திருப்பான்ல, ஆனா அது ஏன் அவனை கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள போய் அந்த டிராகன் வந்து தேடிட்டு இருக்கான். திடீர்னு அந்த இவனுக்கு மேல வந்து அந்த டிராகன் வந்து பறந்து போயிடுது. இதை பார்த்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூரமா உட்காந்து பாத்துட்டு இருக்கான். அப்ப அந்த டிராகன் பாத்தீங்க அப்படின்னா பறக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கு, ஆனா அதால பறக்க முடியல. சோ அப்பதான் அந்த டிராகனோட ஃபுல் ஷாட்டையும் இவன் மேல இருந்து பாக்குறான். அப்ப உடனே இவன் வந்து வரைய ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்றான். அந்த டிராகன் லெப்ட் ரைட் மேல கீழே அப்படின்றது போறதுக்கு சப்போர்ட் பண்றது அதுங்களோட கடைசி வால்ல இருக்க 2 சின்ன இறக்கைகள் தான். ஆனா அதுல இருக்க ஒரு ரெக்கை வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு. இதனால பறக்க முடியல அப்படின்றத நம்ம ஹிக்கப் வந்து தெரிஞ்சுக்கிறான். அன்னைக்கு நைட் நம்ம கோபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓகே இன்னைக்கு நைட் வந்து ரொம்ப மழை இருக்கு போல, பிராக்டிஸ் எல்லாம் எதுவுமே இல்ல, எல்லாரும் உட்காந்து படிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் பத்தின ஒரு புக்கை கொடுத்துட்டு வந்து போயிட்டாரு. எல்லாருமே வந்து படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயந்தாச்சு ஓடிடுறாங்க. ஆனா நம்ம ஹிக்கப் என்ன பண்றான் அப்படின்னா அந்த புக்கை எடுத்து புரட்டி பாக்குறான். சோ ஒவ்வொரு டிராகனா பத்தி அதுல ஒவ்வொன்னா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு டிராகன் வந்து ரொம்ப ஹீட்டான வாட்டரை வந்து வெளில வந்து விடும். அதுக்கப்புறமா இன்னொரு டிராகனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸ் கொண்ட ஒரு
ஒரு ரெக்கைகள் இருக்கும். அது மூலமா மரங்களே வந்து வெட்டி வீழ்த்திடும். சோ இப்படி ஒவ்வொரு டிராகனா வந்து பாத்துட்டு இருக்கான். ஆனா அதுல கடைசி பேஜ் ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல பாத்தீங்கன்னா நைட் ஃபியூரி பத்தி போட்டிருக்கு. ஆனா நைட் ஃபியூரி அப்படின்னு பேர் மட்டும் தான் போட்டிருக்கு. சோ இது வரைக்கும் அதை பார்த்த யாருமே வந்து உயிரோட இல்ல அதை பத்தி சொல்றதுக்கு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அடுத்த நாள் பிராக்டிஸ்ல என்ன பண்றான் அப்படின்னா கோபர் கிட்ட வந்து அந்த நைட் ஃபியூரினா என்ன, அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹிக்கப்போட அப்பா வந்து காட்டுறாங்க. அவர் இந்த டிராகன் நெஸ்ட் தேடி வந்து போயிருந்திருப்பார்ல, ஒரு பனி நிறைந்த மூட்டம் மாதிரி இருக்க ஒரு இடம் இருக்கு. அவங்களோட அந்த 3 கப்பல்களையுமே திருப்பி அந்த பனி மூட்டத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. பெரிய ஒரு டிராகன் அந்த இடத்துக்கு வந்து நிழல் வந்து நமக்கு தெரியுது. அப்ப நம்ம ஹிக்கப் என்ன பண்றான் அப்படின்னா அன்னைக்கு எடுத்து இந்த ஷீல்ட வந்து எடுத்துட்டு ஒரு கையில ஒரு மீனை வந்து எடுத்துட்டு அந்த நைட் ஃபியூரி டிராகனை பார்க்க போயிருந்திருப்பான். சோ போய் தேடி பார்த்துட்டு இருக்கான் அந்த நைட் ஃபியூரி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு பின்னாடி ஒரு பாறை மேல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. இவனை பார்த்ததுமே பாத்தீங்கன்னா மெதுவா அப்படியே வந்து கிட்ட வந்து பாருங்க, இவனும் ஒரு மாதிரி வந்து பயந்துட்டு இருக்கான். பட் அந்த டிராகனுக்கும் இவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு லிங்க் இருக்க மாதிரி இவனுக்கு வந்து பர்சனலா ஃபீல் ஆகுது. சோ அதனால பயப்படாம அப்படியே வந்து மீனை வந்து இதுக்கு முன்னாடி வந்து நீண்டிட்டே இருக்கான். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்குது. சாப்பிட ஆரம்பிச்சுட்டு ஒரு மாதிரி வந்து அதோட கண்கள் வந்து மாறுது, ஒரு மாதிரி கியூட்டா இருக்கு. அப்படியே கிட்ட வருது பாருங்க, இவன் கிட்ட நிறைய மீன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயந்து அப்படியே வந்து ஒரு பாறை பின்னாடி வந்து ஒளிஞ்சிடுறான். ஒளிஞ்சதுமே இந்த டிராகன் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மீனை வந்து கக்கி இவன் கிட்ட வந்து கொடுக்குது, இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கும் வர வழி இல்ல, அதை வந்து சாப்பிடுறான். அப்ப ஹிக்கப் அப்படின்னு நேரா அந்த டிராகனை டச் பண்ண அப்படின்னு நேரா கிட்ட கைய கொண்டு போறான். ஆனா அது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கோபப்பட்டுக்கிட்டு வேற யாரும் இடத்துல போய் படுத்து தூங்கிடுது. அன்னைக்கு பூரா ஹிக்கப் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயேதான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப ஈவினிங்ல என்ன பண்றான் அப்படின்னா ஒரு குச்சி எடுத்து அந்த டிராகனோட ஃபேஸ வந்து வரைஞ்சிட்டு இருக்கான். இத தூரமா அந்த டிராகன் வந்து பாத்துட்டு அப்படியே பக்கத்துல உட்காந்துட்டு அவன் கூட வந்து அந்த போட்டோ வந்து பாத்துட்டு இருக்கான் வரையத. என்ன பண்ணுது அப்படின்னா இது நேரா போய் ஒரு மரத்தோட கிளை வந்து உடைச்சிட்டு இவன் மாதிரியே அந்த குச்சில பெருசா வந்து இதுவும் வந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கு. இவனும் அப்படியே எந்திரிச்சு பாக்குறான். பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கிறுக்கி வந்து வச்சிருக்கு. அப்ப இவன் அதை பார்த்துட்டு அப்படியே வந்து அது மேல காலை வைக்கிறான், அப்படியே கோபமாகுது. அதுக்கப்புறம் கால் எடுக்கிறான், அப்படியே சாந்தமாகுது. திருப்பி காலை வைக்கிறான், கோபமாகுது. கால் எடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து போயிடுது. சோ என்ன பண்றான் அப்படின்னா அதுக்கு மேல கால் வைக்காம அதுல இருக்க அந்த பாக்ஸ் மாதிரி இருக்க ஷேப்ல வந்து காலை வச்சுட்டு அப்படியே வந்து வந்துட்டு இருக்கான். பசில்ஸ் மாதிரி இருக்கு. அப்படியே வந்து ஒவ்வொன்னா வந்து வச்சுட்டு வந்துட்டே இருக்கான். நேரா கடைசியில எங்க வந்து நிக்கிறான் அப்படின்னா டிராகன் பக்கத்துல வந்து நிக்கிறான். இப்போ கைய வைக்கிறான் பாருங்க அந்த டிராகனோட தலை மேல. அதுவும் அப்படியே வந்து தலையை கொடுக்குது. அப்படியே அந்த கையை வந்து மேல வைக்கிறான். ஒன்ஸ் அப்படியே 2 பேரும் இனி பிரியாத நண்பர்களா வந்து மாறிடுறாங்க. அன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோபர் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அவனுமே வந்து சேர்ந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட வீர தீர செயல்களை எல்லாம் வந்து பத்தி பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு பூராவே வந்து நம்ம ஹிக்கப் வந்து அந்த டிராகனை பத்தி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப கோபர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்படி டிராகன் கிட்ட வந்து நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். அப்ப அந்த டிராகனோட ரெக்கைகள் எல்லாம் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அப்ப வந்து டிராகன் வந்து நான் ரொம்ப ஈஸியா வந்து அட்டாக் பண்ணிட்டேன். டிராகன் வந்து பறக்க முடியாம அதோட ரெக்கைகள் எல்லாம் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து செத்த போன ஒரு டிராகன். அதுக்கப்புறம் நீங்க அதை வேணா என்ன வேணா பண்ணலாம், அது அடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்றாரு. சோ இப்பதான் நம்ம ஹிக்கப்புக்கு வந்து ஒரு விஷயம் புரிய வருது. அந்த டிராகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பறக்க முடியாது. சோ இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிரைன் பவர் வந்து வச்சு என்ன பண்றான் அப்படின்னா அந்த பட்டறையில ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்டிபிஷியல் விங்க வந்து ரெடி பண்றான் அந்த டிராகனுக்காக. இப்படி ரெடி பண்ணப்பட்ட அந்த விங்க எடுத்துட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னா அடுத்த நாள் ஒரு பெரிய கூட நிறைய மீன்கள் எல்லாம் எடுத்துட்டு நம்ம டிராகனை பக்கம் போயிடுறான். அப்படியே அந்த மீன்களை எல்லாம் கீழே கொட்டி விட்டுட்டு டிராகன் கிட்ட அப்படியே கொண்டு போற அந்த வாழை மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்படுது. இவனும் என்ன அப்படின்னு பாக்குறான், அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஈல் மீன் இருக்கும், நீளமா பாவம் மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு தான் பயப்படுது. உடனே அதை வந்து தூக்கி வீசிட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னா ஓகே இப்ப சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா போய் ஒரு மாதிரி பிடிச்சு வச்சு அதுக்கு மேல வந்து அந்த விங்க வந்து மாட்டிட்டு இருக்கும்போது இவர் அப்படியே வால் ஆட்டி பாக்குறாரு. வால் ஆட்டி பார்க்கும்போது பழையபடி இவருக்கு வால் வந்த மாதிரியே இருக்கு. வால் வந்துருச்சுட்டா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் பறந்து போகுதுங்க அந்த டிராகன். இதுல நம்ம ஹீரோ பின்னாடி மாட்டிட்டு இருக்கான். சோ அவன் பின்னாடி வந்து கத்திட்டு இருக்கான். இவன் பண்ண விங் பாத்தீங்கன்னா கரெக்டா வேலை செய்யல. சோ அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த விங் அப்படியே மடிச்சு இருக்கிறத வந்து விரிச்சு விடுறான் பாருங்க. அப்படியே அந்த டிராகன் மேல கீழே பறந்துட்டு நேரா ஃப்ளோவா வந்து பறக்க ஆரம்பிக்குது. இவனை பின்னாடி திரும்ப பாக்குது, நம்ம ஹீரோ பின்னாடி தொத்திட்டு இருக்கான். உடனே அவனை கீழே போட்டுருது. அவனை கீழே போட்டதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விங்க வந்து மறுபடியும் வந்து சுருண்டுருது. சோ இவரும் பாத்தீங்கன்னா நேரா போய் தண்ணிக்குள்ள வந்து விழுந்துட்டாரு. ஏன்னா ஹிக்கப் இல்லாம அந்த விங்க வந்து இழுக்க முடியாதுல்ல. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹிக்கப் வந்து ட்ரைனிங்ல வந்து காட்டுறாங்க. அப்ப கோபர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இப்போ நீங்க பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு டிராகன். 2 தலைகள் வந்து அதுக்கு இருக்கும். ஒரு தலை வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வந்து விழும், இன்னொரு தலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பார்க் வந்து பண்ணும். அந்த ஸ்பார்க் பண்ற தலை வந்து நீங்க தண்ணி ஊத்தி நூத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து இதுமே பெரிய அளவுல ஆபத்து கிடையாது அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோட டீம் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கெட்ல வந்து தண்ணி வந்து வச்சுட்டு அதோட தலை நூக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தோத்து வந்து போயிடுறாங்க. கடைசியா ஆஸ்டிச்சும் நம்ம ஹீரோமா வந்து தப்பிச்சு நிக்கிறாங்க. அப்ப கரெக்டா ஆஸ்டிச்சும் வந்து பாத்தீங்கன்னா தோத்து போயிடுறான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, நம்ம ஹிக்கப் மட்டும் தான் கடைசியா இருக்கான். சோ அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா நேரா அந்த பக்கெட்டை வந்து கீழே போட்டு ஒழுங்கு மாதிரி பின்னாடி உன்னோட கூட்டுக்கு போயிரு அப்படின்னா அதுவும் பாத்தீங்கன்னா போகுது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஷாக்ல இருக்காங்க. ஏன்னா டிராகனை பார்த்தே பயந்து ஓடுற பையன் டிராகன் கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இவன் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா அந்த டிராகனுக்கு கொடுக்குறான். அதுவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போயிட்டே இருக்கு. இவன் பேச்சு கேட்டு என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா அந்த ஈல் மீன் இருக்குல்ல, அந்த ஈல் மீன் எடுத்து அதுக்கு மேல போடுறான். அந்த கருப்பு டிராகன் பயந்த மாதிரி எல்லா
எல்லா டிராகனும் அந்த ஈகிள் மீனுக்கு வந்து பயப்படும். சோ இதனால அந்த டிராகன் வந்து போயிடுது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோட டீமே இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேனா மாறிட்டாங்க. இவன் வந்து டிராகனா சமாளிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கோபர் பாத்தீங்க அப்படின்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கிறாரு அவங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கு. இப்ப அந்த கருப்பு டிராகன் கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயமா நம்ம ஹிக்கப் வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஹிக்கப் மறுபடியும் பட்டறையில தான் வந்து காட்டுறாங்க. இப்ப அந்த குதிரைங்கெல்லாம் அதுக்கு மேல நம்ம உட்கார்ந்து போறதுக்கு சின்னதா ஒரு பிடிமானத்துக்கு ஒண்ணு இருக்கும்ல. சோ அதே மாதிரி இவர் வந்து அந்த டிராகன் மேல டிரைவ் பண்றதுக்கு ஒண்ணு வந்து உருவாக்கி வச்சிருக்காரு. சோ உருவாக்கி வச்சு அதுக்கு மேல வந்து உட்கார்ந்து டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து உருவாக்கி வச்சு அதே அந்த டிராகனுக்கு மேல கொண்டு போய் பிக்ஸ் பண்றாரு. அப்ப அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த டிராகன் ஒரு மாதிரி புல்லுக்கு மேல படுத்துட்டு ஒரு மாதிரி ஜாலியா வந்து வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம ஊர்ல நாயெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். சோ இதை பார்த்துமே என்ன பண்றான் அப்படின்னா அந்த புல்லுல கொஞ்சத்தை எடுத்து கொண்டு போயிடுறான். சோ அடுத்த நாள் ட்ரைனிங்ல ஒரு டிராகன் வந்து இவனை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கும்போது அந்த புல்ல கொடுத்துடணும். சோ அதுவும் ஒரு மாதிரி அதை வந்து ஜாலியா வந்து கீழே வந்து விழுந்துட்டு அதை பார்த்த உடனே சோ ஒட்டு மொத்தத்துல எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி யாருக்கு இவங்க எல்லாம் ஃபேனா இருந்திருப்பாங்க அப்படின்னா ஆஸ்டிஜுக்கு தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருப்பாள். இப்ப ஹிக்கப் இப்படி பண்ணதுமே ஆஸ்டிஜ வந்து பாத்தீங்கன்னா யாருமே கண்டுக்கிறது இல்ல. எல்லாருமே ஹிக்கப் பின்னாடி தான் வந்து சுத்திட்டு இருக்காங்க. இப்படி அந்த கருப்பு டிராகன் கிட்ட இவன் ஒவ்வொன்னா வந்து கத்துட்டு இருக்கத வந்து ரியல் வேர்ல்டுல அவன் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி ஒரு தடவை அந்த டிராகனுக்கு சொரிஞ்சு கொடுத்துட்டு இருக்கும்போது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவன் கழுத்துக்கு கீழே சொரியும் போது மயங்கி கீழே வந்து விழுந்துடுது ஒரு மாதிரி ஜாலியில. இதையே ஃபாலோ பண்ணிட்டு இன்னும் வரப்போற டிராகன்ஸுக்கு வந்து இதே மாதிரி சொரிஞ்சு கொடுத்து கீழே வந்து விழுக்காட்டிடுறான். ஆஸ்டிஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருளை எடுத்து விஷயத்த பண்றத இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் அவனோட சிம்பிளா கைகளை வச்சு புல்களை வச்சு வேலையை வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். இதனால பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்டிஜ் இவன் மேல ரொம்ப காண்ட்ல வந்து சுத்திட்டே இருக்கா. இவனை நம்ம எப்படியாவது வந்து தோக்கடிச்சிடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா அப்படின்னா காட்டுல ரொம்ப ஹார்டா வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கா. அந்த ட்ரைனிங்ல எல்லாம் இவன் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம ஹிக்கப் வந்து அவரோட பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு மீன்கள் எல்லாம் எடுத்துட்டு டிராகனை பக்கம் போயிட்டு இருக்காரு. ஆஸ்டிஜ பார்த்ததுமே அப்படியே தெரியாத மாதிரி ஒரு மாதிரி காட்டுக்குள்ள ஒளிஞ்சு போயிடுறான். அப்ப ஆஸ்டிஜ் வந்து இவன் ஏதாவது பண்றான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறான். இப்ப அடுத்த ஷாட் இப்ப நம்ம ஹீரோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராகனோட நெஸ்ட தேடி போயிருந்திருப்பார்ல அதுல தோல்வி விட்டு அப்படியே வந்து வந்துட்டு இருந்திருப்பாரு. அவங்களால டிராகன் கூட வந்து கண்டுபிடிக்க முடியல. அப்ப கோபர் கிட்ட கேட்கிறாரு எனக்கு தெரியும் நாங்க பட்ட கஷ்டத்தை விட நீ ஹிக்கப்ப வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கோபர் சொல்றாரு என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்ப ரொம்ப பெரிய ஒரு ஆளா மாட்டான். இந்த ஏரியால ரொம்ப ஃபேமஸ் ஆன அப்படின்னா அது ஹிக்கப் தான் அப்படின்றாரு. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஓடி வந்து ஹிக்கப்ப பத்தி ரொம்ப பெருமையா வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருமையா ஆயிடுது. ஏன்னா அவரோட பையனை வந்து இவருக்கு பெருசா பிடிச்சிருந்திருக்காரு. ஏன்னா அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோலையா வைக்கிங் மாதிரி இருக்காம இருந்திருப்பான். ஆனா திடீர்னு தான் பையன் இப்படி எல்லாம் பண்றான்னு தெரிஞ்ச உடனே அவங்க அப்பாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் ஆயிடுது. ஆனா நமக்கு மட்டும் தெரியும் அவன் எப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்த ஷாட் நம்ம இந்த பைக்ல எல்லாம் பாத்துட்டு இருப்போம்ல கியர் பாக்ஸ் அந்த மாதிரி ஒன்ன வந்து அந்த டிராகன் கிட்ட வந்து பிக்ஸ் பண்ணிட்டு இருப்பான். இப்ப போட்டுட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஒரு சீட் ஷீட் வந்து வச்சிருந்திருப்பான். அந்த ஷீட்ல எப்படி எல்லாம் அந்த கியர் வந்து போடணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருப்பான். இப்ப ரெண்டு பேரும் டிரைவ் பண்ணி போறாங்க பாருங்க, வானத்துல பறந்து போறாங்க. ஹிக்கப்போ ரொம்ப உயரமா வந்து மேல பறந்துடுறான். சோ அப்படி பறந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா இவனோட ஹூக் வந்து அந்த டிராகன் வந்து கலந்து கீழே வந்து விழுந்துடுது. கலண்டு விழுந்ததும் பாத்தீங்க அப்படின்னா டிராகன் இவனும் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற போயிடுறாங்க. கீழே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாறைகளா இருக்கு. சோ அப்படியே பறந்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி இந்த டிராகனை பிடிச்சி உட்கார்ந்துறான் மறுபடியும். ஆனா கீழே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தரைய வந்து தொட போயிடுறாங்க. அப்ப எந்த கீரை போறதுன்றது தெரியறதுக்காக அந்த சீட் ஷீட்டை வந்து எடுக்கிறான். அந்த ஷீட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து காத்துல அடிச்சிட்டு போயிருது. அப்படியே அந்த கீரை ஒரு மாதிரி மாசா போட்டு டிராகனோட சைடு ரெண்டு ஹூக்கையும் பிடிச்சிட்டு அப்படியே டிராகனை மேல எடுக்கிறான் பாருங்க. சைட்ல ரொம்ப ரொம்ப பெரிய கற்கள் எல்லாம் இருக்கும். கேம் எல்லாம் நம்ம விளையாண்டுருப்போம்ல, நம்ம வந்து அவுட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி சைட்ல அங்கங்க வந்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹிக்கப்போ ஒரு மாதிரி வந்து வெட்டி மேல கீழே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கரடு முரடா இருக்கு அங்கங்க பாருங்களேன் வந்து கடந்து ஒரு மாதிரி மாசம் வந்து போயிட்டு இருக்கான். ஒரு மாதிரி முடிச்சுட்டு அப்படியே வந்து மேல பறக்குறான் பாருங்க. நான் பறக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து சுத்திட்டு இருக்கான். அந்த டிராகனும் இவன் மாதிரியே சிரிச்சுட்டு அப்படியே வந்து வாயை திறக்குது. அதுக்குள்ள இருந்து நெருப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிக்கப் மூஞ்சில பட்டுறது. சோ ஒரு பாறை சைட்ல உட்காந்து மீன் எல்லாம் பிடிச்சி ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குட்டி குட்டி டிராகனுங்க எல்லாம் இந்த மீன் வாடை எடுத்து வந்திருக்கும். அப்ப இந்த டிராகன் கிட்ட வந்து அந்த மீனை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா குடுக்காம இருக்காரு. அப்படியே அவரோட ஃபுட்டை சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹிக்கப் என்ன பண்றான் அப்படின்னா அவனோட ஒரு ஃபிஷ் எடுத்து கொடுக்குறோம். அப்ப அந்த குட்டி டிராகன் அந்த ஃபிஷ் வந்து சாப்பிட்டுட்டு அவன் பக்கத்துல வந்து உட்கார்ந்து பாசமா வந்து இருக்கு. அப்பதான் நம்ம ஹிக்கப் நினைக்கிறான் இவ்வளவு நாள் இந்த டிராகன்களை எல்லாம் பத்தி நம்ம நினைச்சிட்டு இருந்தது வந்து தப்பு, அதுங்களோட செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் இவ்வளவு நாள் நம்மள அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. அவனோட ரூம்ல உட்காந்துட்டு இது எப்படி நம்ம அப்பா கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த நேரத்துல கரெக்டா ஹீரோட அப்பா வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டாரு. ஹிக்கப் என்னப்பா நீ மரண மாசம் எல்லாம் பண்ணி வச்சிருக்க, ஒரு கொஞ்ச நாள் இல்ல அப்படின்றதுக்கு அவனோட திறமைகள் எல்லாம் ஓபன் பண்ணுவ, வெறித்தனப்பா நீ வெறித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிக்கப்புக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்மெட்டை வந்து கொடுக்கறாரு. நீ செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்ட, கடைசியா இப்ப ஃபைனல் மேட்ச் ஒன்று இருக்கு, அந்த மேட்சை முடிச்சிட்டு அப்படின்னா நீக்கு தான் அந்த டிராகன் கொலை பண்ண போற போட்டியில ஃபர்ஸ்டா வந்து வந்துருவ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தன்னோட அப்பா வந்து தன்னை பத்தி பெருமையா வந்து பேசிட்டு இருக்கத பார்த்த உடனே ஹிக்கப் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு மாதிரி சந்தோஷம் அடைறான். ஆனா அதோட சைட்ல டிராகன் எல்லாம் கொலை பண்ண போறோம் அப்படின்றத நினைச்சு ரொம்ப கவலைப்படுறான். அவனுக்கு என்ன பண்றது அப்படிங்கறதே வந்து தெரியல. இப்ப நெக்ஸ்ட் டே நம்ம ஆஸ்ட்ரிச் அதுக்கு அப்புறமா ஹிக்கப் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டியில இருக்காங்க. ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஆஸ்ட்ரிச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. ஹிக்கப் மேல அவ்வளவு கோவமா இருக்கா, அவன் எங்கேயோ போய் சீக்கிரட்டா யார்கிட்டயோ வந்து ட்ரெயின் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப டிராகன் வந்து அவங்க ரெண்டு பேரும்
பேரை வந்து அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம ஹிக்கப்புக்கு வர வழியே இல்ல, அந்த டிராகனை ஆஸ்ட்ரிச் வந்து காப்பாத்தணும் அப்படின்னா இவன் தான் போய் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன 2 விரல்களை வந்து வச்சு அந்த டிராகன் வந்து மயக்கம் அடிச்சு கீழே வந்து விழுக வச்சிடறான். அப்ப அந்த வில்லேஜ்ல வந்து ஒரு வயசானவங்க மாதிரி இருப்பாங்க, அவங்க தான் யாரு வின்னர் யாரு தோத்துருக்காங்க அப்படின்னு செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிக்கப்ப வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. ஆஸ்ட்ரிச் வந்து பாத்தீங்கன்னா இதுல செம்ம காண்டாயிரா, இவனை நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காண்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹிக்கப் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்ப இவன் ரொம்ப பெரிய டிராகன் எல்லாம் இனிமே வந்து கொலை பண்ணணும் இந்த போட்டியில ஜெயிச்சான் அப்படின்னா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நாரா அந்த கருப்பு டிராகன் இருக்க இடத்துக்கு வந்து என்ன சொல்றான் அப்படின்னா டூத்லெஸ், அதாவது அந்த டிராகனுக்கு இவன் இப்படிதான் பேர் வச்சிருந்திருப்பான். சோ டூத்லெஸ் ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பி போயிடலாம், எங்க அப்பா விட்டா என்ன இந்த ஊர்ல இருக்க எல்லா டிராகனையும் வந்து கொலை பண்ண சொல்லி இருந்திருப்பாரு போல. சின்ன வெக்கேஷனா ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கழிச்சு வந்துடலாம், போட்டி படிக்கலாம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே நிமிந்து பாக்குறான் பாருங்க, எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ரிச் பாறைக்கு மேல உட்காந்து கேட்டுட்டு இருக்கா. சோ இத பார்த்து ஹிக்கப் அப்படியே பயந்து பின்னாடி வந்து போயிட்டு இருக்கான். அப்ப நேரா வந்து சொல்லிட்டா, எனக்கு தெரியும் நீ வந்து எவனோ ஒரு டூத்லெஸ் அப்படின்ற ஒருத்தன் கிட்ட தான் ட்ரெயின் பண்ணி என்ன விட ரொம்ப ஃபாஸ்டா வந்து டிராகன் எல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்கா, ஏன் அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளோட ஆக்ஸ வந்து வச்சுட்டு முன்னாடி வந்துட்டு இருக்கா. அப்ப ஹிக்கப்ப முன்னாடி அவ ஒரு மாதிரி அட்டாக் பண்ற மாதிரி நிக்கிறது டூத்லெஸ் பார்த்ததுமே அந்த டிராகன் பாத்தீங்கன்னா அப்படியே பறந்து வந்து ஆஸ்ட்ரிச் அட்டாக் பண்ண வந்துரும். அப்ப ஹிக்கப்ப சொல்லிடல, ஹே விட்டு அவ வந்து நம்ம ஃப்ரெண்டு தான், இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி நம்ம கிட்ட புதுசா பாக்குறதுனால இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்னதுமே இது நான் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ரிச் என்ன பண்றா அப்படின்னா இதை உடனே ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்டா அந்த இடத்த விட்டு ஓடிடுறா. அப்ப நம்ம ஹிக்கப்பும் அவனோட டிராகனும் டூத்லெஸும் என்ன பண்றாங்க அப்படின்னா நேரா ஆஸ்ட்ரிச்ச பிடிச்சி ஒரு மரத்துக்கு மேல வந்து தொங்க விட்டுறாங்க. தொங்க விட்டுட்டு ஹிக்கப் என்ன சொல்றான் அப்படின்னா பாரு நீ நினைக்கிற மாதிரி டிராகன் எல்லாம் ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம் இல்ல, தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் கொடு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னதுமே ஆஸ்ட்ரிச்சும் முன்னாடி ஒத்துக்காம தான் இருக்கா, ஆனா மரத்துல தொங்கிட்டு இருக்கால, சோ வேற வழியே இல்லாம அப்படியே அந்த கருப்பு டிராகன் டூத்லெஸ் மேல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹிக்கப் என்ன சொல்றான் அப்படின்னா டூத்லெஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி கொண்டு போப்பா அப்படின்றான். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அந்த அப்படியே தண்ணிக்குள்ள எல்லாம் கீழே கொண்டு போய் மேல கொண்டு போய் அப்படியே ஒரு மாதிரி வந்து ஷேக் பண்ணிட்டு இருக்கு. ஆஸ்ட்ரிச் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வாரியரா இருந்திருப்பா, ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணா இருந்திருப்பா, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பயப்படுற அளவு ஒரு மாதிரி வந்து ஷேக் பண்ணிட்டு இருக்கு. கடைசியில ஆஸ்ட்ரிச் வந்து சொல்லிட்டா சாரி ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு, இப்படி எல்லாம் பண்ணாது அப்படின்றா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளோவா அப்படியே வந்து பறக்க வச்சிட்டு இருக்கு 2 பேரையும் கூட்டு கொண்டு போய். அப்பதான் நம்ம ஆஸ்ட்ரிச் அந்த ஊரோட அழகை வந்து ரசிச்சிட்டு இருக்கா மேல பறந்துட்டு. அப்ப அவளுக்கும் அந்த டிராகன் வந்து ரொம்ப பிடிச்சிருது. அப்ப அந்த ஊரோட டாப் வியூ வந்து பாத்துட்டு இருக்காங்க 2 பேரும். இப்ப நம்ம ஆஸ்ட்ரிச்சுக்கும் நம்ம ஹிக்கப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாண்டிங் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அப்ப இப்படியே ஒரு அழகான காட்சி மேல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராகன் வந்து ஒரு மாதிரி பயந்துருது, என்ன அப்படின்றது தெரியல. அப்ப பின்னாடி பெரிய சவுண்டோட பாத்தீங்கன்னா நிறைய டிராகன் வந்து முன்னாடி வந்துட்டு இருக்கு. அப்ப டூத்லெஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராகனோட சேர்ந்து ஒரு ஃப்ளோவா வந்து பறந்து ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஐலாண்ட், அந்த ஐலாண்டு கீழே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எரிமலை, அந்த எரிமலையில இருக்க ஒரு சின்ன ஓட்டை மாதிரி இருக்கு. அந்த ஓட்டைக்குள்ள அந்த டிராகன் எல்லாம் நிறைய சாப்பாடுகள் எல்லாம் வந்து எடுத்து போயிட்டே இருக்கு. அப்ப ஹிக்கப் வந்து சொல்றான் எங்களோட சாப்பாடுங்கெல்லாம் நீங்க எல்லாம் இங்கதான் கொண்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போனதுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பொந்து மாதிரி இருக்கு கீழே. அந்த பொந்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிராகனா போய் ஃபுட்டை வந்து கீழே போட்டுட்டே இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்து புரியுது இவங்க எல்லாம் வேற எதுக்கோ தான் கொண்டு போய் ஃபுட்டை கீழே போடுறாங்க அப்படின்னு. அப்ப குட்டியா ஒரு டிராகன் வந்து ஒரு குட்டி ஃபுட்டை வந்து கீழே போட்டுட்டு இருக்கும் பாருங்க. அவ பெரிய ஒரு டிராகனுங்க, என்ன சைஸ்ன்றீங்க, டிராகனுக்கே டிராகன் இதான்ப்பா அப்படின்னு மாதிரி அவ்வளவு பெரிய ஒரு வாயோட அந்த குட்டி டிராகனை வந்து சாப்பிட்டுட்டு உள்ள போயிடுது. இப்பதான் நம்ம ஹிக்கப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே தெரிய வருது. இவ்வளவு நாள் எங்க ஏரியாவுக்கு வந்து இந்த டிராகன் திருடுறதுக்கான காரணம் பெரிய டிராகனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு தான், இல்லாட்டி இந்த பெரிய டிராகன் இதுங்களெல்லாம் வந்து கொலை பண்ணிடும் அப்படின்றது. சோ இப்ப நேரம் இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த பெரிய டிராகன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி நம்ம ஹிக்கப் அண்ட் அவனோட ஆஸ்ட்ரிச் அந்த டிராகன் எல்லாம் வந்து வெளில வந்துடுறாங்க. சோ ஆஸ்ட்ரிச் என்ன பண்றா அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஓடி போலாம், தன்னோட ஏரியா மக்கள் கிட்ட அந்த பெரிய டிராகனை பத்தி சொல்லலாம் அப்படின்னதுமே ஹிக்கப் வந்து தடுத்துறான். பாரு ஆஸ்ட்ரிச், இப்ப நீ போய் சொன்ன அப்படின்னா கண்டிப்பா அவங்க டூத்லெஸ்ஸே வந்து கொலை பண்ணிடுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி எனக்கு நாளைக்கு மட்டும் டைம் போட்டு நான் ஏதாவது வந்து யோசிச்சு பண்றேன் அப்படின்னதும் அப்ப ஆஸ்ட்ரிச் வந்து சொல்லிடுறா சரி ஓகே ஏதாவது வந்து பண்ணு, ஆனா இதை கண்டிப்பா நம்ம அவங்க அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும், இது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து ஆஸ்ட்ரிச் வந்து சொல்லிட்டு என்ன பண்றான் அப்படின்னா அவனோட கண்ணத்துல வந்து ஒரு பஞ்ச் பண்றான். பஞ்ச் பண்ண என்ன சொல்றான் அப்படின்னா இதெல்லாம் நீ என்கிட்ட போய் சொன்னதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு உண்மை என்கிட்ட இருந்து மறைச்சல அதுக்காக தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்ன பண்றா அப்படின்னா ஒரு கிஸ்ஸ கொடுத்துடுறா. கிஸ்ஸ கொடுத்துட்டு அப்படியே வந்து ஆஸ்ட்ரிச் வந்து அந்த இடத்த விட்டு ஓடிடுறா. அப்ப அப்படியே பின்னாடி டூத்லெஸ் வந்து பாத்துட்டே வந்து ஹீரோவை பாக்குமா, அவன் கேக்குறான் என்னத்துக்கு இங்க பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படியே அந்த சீன் வந்து கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டிராகன் வேட்டையாடுறதுக்கு போயிருந்திருப்பான். அதாவது அதுதான் ஃபைனல் அந்த டிராகனை கொலை பண்றதுக்கான டே. அவங்க அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊர் மக்கள் முன்னாடி ரொம்ப பெருமையா வந்து தன்னோட பையனை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் தெரியும் என்ன பண்றதுன்னு தெரியல. சோ அவங்க அப்பா பத்தி அவன் வந்து ரொம்ப கவலைப்படுறான். அவங்க அப்பா வந்து எப்படி வந்து அவரோட கௌரவத்தை வந்து காப்பாத்த போறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஆஸ்ட்ரிச் கிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் பண்றான், பாரு எனக்கு ஏதாவது வந்து நடந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க டூத்லெஸ் வந்து கண்டுபிடிக்காத அளவு வந்து நீ பாத்துக்கோ அப்படின்றான். அப்ப ஆஸ்ட்ரிச் வந்து
சொல்லிடுறான், அதெல்லாம் உனக்கு எதுவுமே நடக்காது, தயவு செஞ்சு பாத்துரு அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப நம்ம ஹிக்கப்பும் அந்த ஹெல்மெட்டை போட்டு அவனோட ஸ்வாடை வந்து எடுத்துட்டு நேரா உள்ள போறான் பாருங்க. டிராகன் வந்து திறந்து விடுறாங்க. நெருப்பு ஜுவாலைகளோட அந்த டிராகன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து வெளில வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து ஹிக்கப் என்ன பண்றான் அப்படின்னா அவனோட ஸ்வாட் அவனோட ஷீல்ட வந்து ரெண்டையுமே கீழே போட்டுறான். அந்த டிராகன் முன்னாடி போய் நின்னுட்டு இருக்கான். அப்ப அவனோட ஹெல்மெட்டை தூக்கி வீசுறான் பாருங்க. நான் வைக்கிங் கிடையாது அப்படின்னு வந்து சொல்றான். சொன்னதுமே அவங்க அப்பாக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கோவம் வந்து வந்துடுது. அப்ப அந்த டிராகனை வந்து டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்ப ஹிக்கப்போட அப்பா வந்து கேக்குறாரு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, என்ன முட்டாள அப்படின்னு வந்து கேக்குறாரு. அப்ப ஹிக்கப் வந்து சொல்றான், இவ்வளவு நாள் இந்த டிராகன் வந்து நம்ம புரிஞ்சிருக்கிறது தப்பு, இதுங்கெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்றான். அப்ப இந்த டிராகன் வந்து தலையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அது வந்து தலையை கொடுத்துட்டு இருக்கு. அப்ப ஹிக்கப்போட அப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா வந்து கத்திட்டு இருக்காரு. இந்த சவுண்ட கேட்டு அந்த டிராகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவனை வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. ரொம்ப பெருசா வந்து நெருப்பு ஜுவாலைகளை வந்து அவனுக்கு பின்னாடி வந்து போட்டுட்டே இருக்கு. இவனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்டே இருக்கான். அப்ப இவனோட சவுண்ட கேட்டு நம்ம டூத்லெஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு அந்த இருக்க இடத்துல இருந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு பறந்து நம்ம ஹிக்கப்பை காப்பாத்த ஒரு மாதிரி வந்து வந்துட்டே இருக்கு. அப்ப ஆஸ்ட்ரிச்சும் வந்து ஹிக்கப்பை காப்பாத்த உள்ள வந்து வந்துடுறான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த டிராகன் கிட்ட. அப்ப ஹீரோவோட அப்பா வந்து வந்துட்டாரு, எப்படியாவது ரெண்டு பேரும் வந்து காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி வந்து ஆஸ்ட்ரிச்ச வந்து வெளில எடுத்துறாரு. ஆனா ஹிக்கப் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொடூரமான டிராகன் கிட்ட வந்து மாட்டிடுறான். அப்ப ஹிக்கப்புக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி சாகுற ஸ்டேஜுக்கு வந்து போயிடுறான். கரெக்டா நம்ம டூத்லெஸ் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு பாருங்க. உள்ள இறங்கி ஒரு புகை மூட்டை மாதிரி இருக்கு. அப்படியே ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி சண்டை போட்டு இருக்காங்க. அந்த டிராகன் நம்ம டூத்லெஸும் அடிச்சு நவுத்திடுது நம்ம டூத்லெஸ். ஏன்னா நம்ம ஹீரோ மேல கைய வச்சா நம்ம டூத்லெஸ் வந்து விட்டுட்டுமா அடிச்சு நவுத்தி அந்த டிராகன் வந்து சைட்ல வந்து போக வச்சதுமே ஹிக்கப் வந்து கேக்குறான், எதுக்கு நீ வந்த, ஒரு மாதிரி இங்க இருந்து ஓடிடு, அவங்க பார்த்தாங்க அப்படின்னா உன்னை உயிரோட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வாய்முடுறதுக்குள்ளேயே அங்க நம்ம ஹீரோட அப்பா அதுக்கப்புறமா அங்க இருக்க எல்லா வாரியர்ஸுமே வந்து டூத்லெஸ் வந்து பிடிச்சிடறாங்க. முடிஞ்சது மட்டுமே இல்ல, ஹீரோ வந்து பிடிச்சிடறாங்க. பிடிச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா டூத்லெஸ் மத்த டிராகன் கூட வந்து போட்டுறாங்க. போட்டதும் பாத்தீங்க அப்படின்னா ஹிக்கப்போட அப்பா ரொம்ப பயங்கரமா வந்து அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு, நீ எல்லாம் வைக்கிங் கிடையாது, ஏன்டா இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை பண்ண, உன்னெல்லாம் நாங்க எவ்வளவு நம்பி இருந்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு. அப்ப ஹிக்கப் வந்து சொல்லிடுறாங்க, பாருங்கப்பா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, இதெல்லாம் வந்து அதுங்களோட சாப்பாடு எல்லாம் எடுத்து ஒரு பெரிய ஒரு டிராகன் கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்குது, அது வந்து ஒரு ஐலாண்ட்ல இருக்கு அப்படின்னதும் அப்ப ஹிக்கப்போட அப்பா வந்து தெரிஞ்சுக்கிறாரு, அப்போ நீ அந்த டிராகனோட நெஸ்ட வந்து கண்டுபிடிச்சிருக்க, ஆனா கண்டுபிடிச்சு இந்த கோடான கோடி மக்களை காப்பாத்தாம உன்னோட அந்த துரு பிடிச்ச அந்த கருப்பு டிராகனை வச்சிட்டு இருக்கல, நீ வைக்கிங் கிடையாது, நீ என்னோட பிள்ளைய கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு அப்படியே வந்து வெளில வந்துடுறாரு. ஹிக்கப்புக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க, ஒரு மாதிரி சோகமா பாத்துட்டு இருக்கான். அவனோட அப்பா வந்து அவனோட பையனே இல்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹிக்கப்போட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா டூத்லெஸ் வந்து அவரோட ஷிப்ல வந்து கட்டிட்டு ஒழுங்கு மரியாதை உங்களோட வீட்டுக்கு என்ன கூட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகனை வந்து அதோட வாயெல்லாம் வந்து கட்டி வச்சுட்டு ஒரு 3 ஷிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐலாண்டை தேடி போறாங்க. நம்ம ஹிக்கப்பும் என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த மேல இருந்து பாத்துட்டு இருக்கான் அவங்க அப்பா எல்லாம் போறது. அப்ப ஆஸ்ட்ரிச் வந்து பேசிட்டு இருக்கா, அவகிட்ட வந்து நான் இன்னும் வந்து உன்னை கஷ்டப்படுத்த நான் விரும்பல, நீ ஆல்ரெடி வந்து ரொம்ப சேடா இருக்க, எனக்கு தெரியும் நீ எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட இருந்து இழந்துட்ட அப்படின்னு. அப்ப ஹிக்கப் வந்து சொல்றான், நீங்க நினைக்கிற மாதிரி டூத்லெஸ் வந்து இன்னொரு டிராகன் கிடையாது, அதை நான் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது என்ன நான் வந்து பாக்குறேன், நான் எப்படி ஒரு இழந்து போனவனா இருக்கணும் அதே மாதிரி தான் அந்த டிராகன் வந்து பாக்குறேன், கிட்டத்தட்ட நான் இந்த கண்ணாடியில பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் டிராகனை பாக்குறேன், டிராகன் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல, அதுங்களை நம்ம அழிக்கிறதுனாலதான் அதுங்க நம்மள அழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கான். அதே மாதிரி அவனும் வந்து சொல்றான், இந்த 300 வருஷத்துல இது வரைக்கும் ஒரு டிராகனை கொலை பண்ணாத ஒரு வைக்கிங் அப்படின்னா அது நான் மட்டும் தான் அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப ஆஸ்ட்ரிச் என்ன சொல்றான் அப்படின்னா அது என்னமோ உண்மைதான், இந்த 300 வருஷத்துல ஒரு டிராகனை கொலை பண்ணாத ஒரு ஆள்னா அது நீதான், ஆனா இந்த 300 வருஷத்துலயே முதல்ல ஒரு டிராகன் மேல ஏறி சவாரி பண்ணது நீதானே அப்படின்றா. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் வந்து தோணுது. அப்ப என்ன பண்றான் அப்படின்னா இப்ப நான் அடி முட்டாள்தனமான ஒரு வேலை பண்ண போறேன் அப்படின்னதும் அப்ப ஆஸ்ட்ரிச் வந்து சொல்லிடுறான் ஆல்ரெடி அதை பண்ணிட்டா அப்படின்னு. அப்ப அதை விட ஒரு பயங்கரமான ஒண்ணு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறான். அப்ப ஆஸ்ட்ரிச் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்து பின்னாடி வந்து ஓடுறா. இப்ப இந்த ஷாட் நம்ம ஹீரோட அப்பா என்ன பண்ணி இருந்திருப்பாரு அப்படின்னா அந்த டிராகனை வந்து கூட்டு கொண்டு போய் டிராகனோட நெஸ்ட வந்து கண்டுபிடிப்பார்ல. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த டிராகன் மத்த டிராகன் பேசுறது அதுக்கப்புறமா அதோட சவுண்ட வந்து கேட்டு அதுங்களோட காதுங்களை எல்லாம் அசைக்குள்ள அதை அசைக்கிற அந்த திசையை நோக்கி அந்த ஷிப்பை வந்து திருப்புறாரு. ஃபைனலா நம்ம ஹீரோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐலாண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அப்புறம் அந்த பாகுபலி படத்துல எல்லாம் பார்த்து இந்த அந்த பெரிய பெரிய ஆப்ஜெக்ட் கருவிகள் எல்லாம் இருக்கும், அதுக்கு மேல வந்து கல்ல வச்சு அடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய கருவிகள் எல்லாம் வந்து வச்சு அந்த மலையை சுத்தி வந்து அடிக்கிறாங்க. அப்போ ஒரு சைடு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா உடஞ்சி ஒரு மாதிரி குகை மாதிரி வந்து உருவாகுது. அப்ப அதுக்குள்ள ஒரு எரிஞ்சு போன கல்ல வந்து உள்ள எறிறாங்க பாருங்க, கோடி கணக்குல டிராகன்ஸுங்க. இத பார்த்ததுமே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மாதிரி கத்திட்டு அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டீம் கிட்ட சொல்றாரு. எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி உள்ள போய் அந்த டிராகன் வந்து அட்டாக் பண்றாங்க. ஆனா அதுங்கெல்லாம் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு மாதிரி பயந்த மாதிரி அந்த இடத்த விட்டு ஓடி போகுதுங்க. அது நம்மள பார்த்து இவ்வளவு பயப்படுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெட்டி கரகோஷத்தை வந்து போடுறாங்க. நம்ம வந்து இந்த டிராகன் அடிச்சு நவுத்திட்டோம்டா. இங்கதான் அவருக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட். அப்படியே அந்த டிராகனோட மலையிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா உடஞ்சி கீழே வந்து விழுகுது. உள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஜாய்சாண்டிக்கான ஒரு டிராகன் வந்து வெளில வருது. அடி முட்டாள்தனமான வேலை பார்த்துட்டேன் கோபர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட ஆளுங்கள் எல்லாத்தையுமே வந்து ஷிப்புக்கு வந்து அனுப்பி விடுறாரு. அனுப்பி விடும்போது அந்த டிராகன் அப்படியே வெளில வந்துட்டு நெருப்ப கக்கும் பாருங்க அவங்களோட எல்லா கருவிகள் மேல. என்ன பண்றதுன்னு தெரியல. இவரோட ஊர் மக்கள் எல்லாரும் இங்க கூட்டு வந்து எல்லாரையும் வந்து கொலை பண்ண போறாரு. அப்போ நம்ம ஹீரோ டீம் வந்து என்ட்ரி ஆகுது. ரொம்ப மாசா இருக்கும். ஹிக்கப் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு டிராகன் வந்து கொடுத்து
இருந்திருப்பான். அதுல வந்து பாத்தீங்கன்னா குண்டா ஒரு பையன் இருந்திருப்பான். நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த டிராகனோட கண் கிட்ட கொண்டு போய் 2 பேரும் மாறி மாறி வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. சோ அந்த டைம்ல நம்ம கீழ இருக்க மக்களை எல்லாம் வந்து அந்த சைடுல வந்து அனுப்பிடலாம். ஆஸ்டிச் நீ என்ன பண்ற அப்படின்னா நேரா இந்த டிராகன் வந்து வச்சுட்டு எல்லா மக்களையும் வந்து கொண்டு போய் ஒரு சேஃபான பிளேஸுக்கு கொண்டு போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நேரா போய் டூத்லெஸ் வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடர் மாதிரி அந்த இடத்துல நின்னுட்டு எல்லாருக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிராகனை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா நேரா போய் அவனோட டூத்லெஸ் வந்து காப்பாத்திட்டு இருக்கான். பின்னாடி அந்த டிராகன் விட்டு அந்த நெருப்புல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ அண்ட் அதுக்கப்புறமா அவனோட டூத்லெஸ்மே தண்ணிக்குள்ள வந்து மூழ்கிடுறாங்க. இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு மூச்சு நின்றுது. அப்படியே அவன் மயங்கர ஸ்டேஜுக்கு போறான் பாருங்க. ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோட அப்பா உள்ள என்ட்ரியை கொடுத்து ஹிக்கப்ப வந்து அப்படியே வந்து வெள்ள போட்டுட்டு திருப்பி உள்ள போய் டூத்லெஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு விடுறாரு. அவரை வந்து அப்படியே காப்பாத்திட்டு டூத்லெஸ் அவரை வந்து வெள்ள போட்டு அப்படியே வந்து வெள்ள நின்னுட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒரு மாதிரி வந்து சிரிச்சு நிக்குது. ஹீரோ அப்படியே போய் ஏறான். நம்ம ஹீரோட அப்பா வந்து சொல்லிடுறாரு என்ன வந்து மன்னிச்சிடு, நீ சொன்னது வந்து நான் ஒழுங்கா வந்து புரிஞ்சுக்கல, என்ன மன்னிச்சிட்டு நீ வந்து தயவு செஞ்சு மேல போய் அந்த டிராகன் வந்து அட்டாக் பண்ணாதா அப்படின்னதுமே நம்ம ஹீரோ வந்து சொல்றான் இதோ பாருங்கப்பா நம்ம வைக்கிங் நம்மளை எதிர்க்கிற ஒரு பெரிய டிராகனை நம்ம கொலை பண்ணி தான் ஆகணும். நம்ம ஹீரோ அவனோட டூத்லெஸோட மாஸ் என்ட்ரி கொடுக்கலாம் பாருங்க. அந்த டைம்ல அந்த பெரிய டிராகன் ஆஸ்டிச்சோட டிராகன் வந்து பிடிச்சிட்டு அவளை வந்து உள்ள இழுத்துட்டு இருக்கும். அப்ப நம்ம நைட் ஃபியூரி நம்ம டிராகன் வந்து ஒரு பஞ்ச கொடுக்கும் பாருங்க. அந்த பர்பிள் கலர்ல ஒரு நெருப்பு அப்படியே அதோட வாய் வந்து பாத்தீங்கன்னா கோணிக்குது. இப்ப நம்ம ஹீரோவும் டூத்லெஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து மேல கொண்டு போகணும், ஏன்னா கீழே இருக்க வரைக்கும் மக்களுக்கு தான் ஆபத்து, இதை மேல கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா மேல இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதோட விங்க விரிச்சு அது மேல பறக்கும் பாருங்க. அதோட விங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 சைஸ் இருக்கும் போல. அந்த பெரிய ஜெய்ஜென்டிக்கான டிராகன் வந்து பாத்தீங்கன்னா வானத்துல பறந்து அப்படியே நேரா மேல போயிட்டு இருக்கு. இப்ப மறையறதுக்கான நேரம் டூத்லெஸ் அப்படின்னதுமே அந்த கருப்பு மேக்கருக்கு நடுவுல நம்ம ஹீரோவும் அந்த கருப்பு டிராகனும் மறைஞ்சிடறாங்க. பின்னாடி இருந்துட்டு நம்ம டூத்லெஸும் அடிக்குது பாருங்க அந்த பர்பிள் கலர்ல இருக்க அந்த நெருப்ப. அந்த டிராகனோட ரெக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகி எரிய ஆரம்பிக்குது. அதுவும் பதிலுக்கு ஒரு நெருப்ப வந்து விடுது. நம்ம டூத்லெஸோட ஒரு வால் வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சதுமே அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கீழே வந்து விழுகிறதுக்கு போயிடுது. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா ஒரு ஐடியா கொடுக்குறான். இந்த பாரு டூத்லெஸ் அந்த டிராகன் வந்து நெருப்ப விடுறதுக்காக தன்னோட வாயில வந்து கேஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்கும். அப்ப நீ என்ன பண்ற அப்படின்னா நேரா அதோட வாய்க்கு வந்து கேஸ விட்டு அது நேரா போய் கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப டூத்லெஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அது வாயில வந்து கேஸ் இருக்கும்போது நேரா வந்து நெருப்ப விட்டுடுது. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த டிராகனோட வாய் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. கீழே விழுந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா தன்னோட ரெக்கையை வந்து விரிக்க ஆரம்பிக்குது. ஆனா ரெக்கை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டேமேஜ் ஆயிருக்குல்ல. அப்படியே ஒரு பாறை நோக்கி கீழே விழுந்துட்டு இருக்கு. ஆனா அந்த டைம் பாத்தீங்கன்னா ஹிக்கப்பும் அந்த நெருப்புக்குள்ள வந்து விழுந்துட்டான். அப்ப அவனை காப்பாத்துறதுக்கு அப்படியே வந்து டூத்லெஸ் பின்னாடி போகுது. ஆனா அவன் நெருப்புக்குள்ள வந்து போயிட்டான். அப்ப அந்த பெரிய டிராகன் அந்த பாறை மேல வந்து முட்டி ஒரு பெரிய பாம்பு வெடிச்ச மாதிரி வந்து வெடிப்பட ஆரம்பிக்குது. சோ அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் போகுது. புகை முக்கிட்டங்கள் வந்து கலையுது. அப்ப நம்ம ஹீரோட அப்பாவுமே வந்து அப்படியே கவலையோட வராரு. ஹிக்கப் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹிக்கப்புக்கு வந்து கடைசி மரியாதை வந்து செலுத்திட்டு இருக்காங்க. அப்ப என்னப்பா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு டூத்லெஸ் அப்படியே கண்ணை முடிச்சு பாக்குது. 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்க. நேத்துக்கு அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரெக்கையை ஓபன் பண்ணது பாருங்க. உள்ள நம்ம ஹிக்கப் வந்து உயிரோட தான் இருக்கான். கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கரகோஷத்தை வந்து எழுப்பிட்டு இருக்க, ஒரு மாதிரி வெற்றி சிம்பிள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. திருப்பி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனோட வீட்டுல வந்து கண்ணை முடிச்சு பாக்குறான். பார்த்தா நம்ம டூத்லெஸ் முன்னாடி இருக்கு. ஏய் நீ என்ன பண்ற என்னோட வீட்டுல அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு மாதிரி இருந்துட்டு இந்த குட்டி பூனை இருந்தா நம்ம வீட்டுல எப்படி விளாண்டுட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி இருந்துட்டு அந்த வீட்டுல வந்து தன்னோட வீடு மாதிரி வந்து ஜாலியா நினைச்சு விளாண்டுட்டு இருக்காரு. அட பாவி டூத்லெஸ் நீ வேற மாதிரி போயிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிக்கப் அப்படியே வந்து கீழே நடக்கிறான். பாத்தீங்க அப்படின்னா அவனோட ஒரு கால் வந்து இல்ல, கோபர் மாதிரி அவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு காலை தான் வந்து போட்டிருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி சப்போர்ட்டோட வெளில வந்து பாக்குறான் பாருங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராகன் கூட இவன் நினைச்ச மாதிரியே ஃப்ரெண்ட்ஸா வந்து மாறி எல்லாருமே அந்த டிராகன் கூட ரொம்ப நல்லா தான் வந்திருக்காங்க. ஒரு மாதிரி நம்ம நினைச்சது நடந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட நம்ம ஹீரோ வந்து அப்படியே பாத்துட்டே இருக்கான். அப்ப ஆஸ்டிச் அவளோட ஒரு டிராகனை சைட்ல வந்து வச்சுட்டு கேக்குறான் நம்ம ஹீரோ கிட்ட நான் ஒரு ரைடுக்கு வரையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே உட்காந்துட்டு அவனோட கியர் பாக்ஸ் வந்து போட்டுட்டு அந்த டிராகன் மேல ஏறி we are Vikings அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணுவான் பாருங்க. சோ அப்படியே How to Train Your Dragon அப்படின்னு சொல்லிட்டு மூவியை பினிஷ் பண்றாங்க. சோ படம் எப்படி இருந்தது? கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் கிடைச்சிருக்கும். சோ மறக்காம படம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் How to Train Your Dragon Part 2 Part 3 இன்னும் நிறையவே இருக்கு. சோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கே இருக்கேன். சோ மறக்காம அந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்றேன். அண்ட் இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோல வந்து சந்திக்கலாம். பி கனெக்டட், டேக் ஆஃப்.